ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இறாலும் காளான் சேர்த்து குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 2 பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் பெரிய சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ காளான் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது கூட கழுவி வச்ச இறால் சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இறால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இறால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷமாக இறால் காளான் எல்லாமே நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான இறால் காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.